நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இது நம் முன்னோர்கள் நமக்குச் சொல்லித் தந்த பாடம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது உண்மையாகவே நடக்கிறதா? அல்லது நல்லது நினைப்பவர்களுக்கு தீமைதான் மிஞ்சுகிறதா? இதோ ஒரு வாழ்வாதார போராட்டம். இவர் கதிர்வேல். காலையில் கண் விழித்தது முதல் இரவு உறங்கும் வரை தன் உழைப்பையும் பிறருக்குச் செய்யும் உதவியையும் மட்டுமே உயிர் மூச்சாக கொண்டவர். தான் கஷ்டப்பட்டாலும் பிறர் வாழ வேண்டும், நாம் விதைக்கும் நன்மையே நம்மை ஒரு நாள் காக்கும் என்று மனதார நம்புபவர். இன்னொரு பக்கம் ஆகாஷ், இன்றைய அவசர உலகின் பிரதிபலிப்பு. வாழ்கிற வரை ஜாலியாக வாழ்ந்துவிட வேண்டும், செத்த பிறகு நமக்கு என்ன தெரியப் போகிறது, அடுத்தவனை ஏமாற்றினாலும் அது ஒரு திறமைதான் என்று கர்வம் கொண்டு அலைபவர். கதிர்வேலின் நேர்மையைக் கண்டு ஏளனம் செய்பவர். காலம் ஒரு மிகப்பெரிய ஆசான். ஒருமுறை இயற்கை சீறுகிறது. கதிர்வேலின் மொத்த உழைப்பும் மண்ணோடு மண்ணாகிறது. நல்லது நினைத்த எனக்கு ஏன் இந்த சோதனை என்று அவர் கலங்கும்போது ஆகாஷ் தன் தந்திரத்தால் இன்னும் உயரத்தில் அமர்கிறான். தீமை வெல்வது போல தோன்றும் ஒரு இக்கட்டான தருணம். ஆனால் ஆட்டம் அங்கே முடிவதில்லை. ஆகாஷ் தான் செய்த வினைகளால் சிக்கித் தவிக்கும் போது அவன் சேர்த்த செல்வம் அவனை கைவிடுகிறது. அப்போது அவன் காலடியில் கிடந்த அதே கதிர்வேல் செய்த அந்த சிறு நன்மைகள்தான் அவனை மீட்டெடுக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், காலம் தாமதமானாலும் நல்லது விதைத்தவன் ஒருபோதும் வீழ்ந்ததாகச் சரித்திரமில்லை.